பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களுக்கும் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் போதித்து கொண்டிருந்தார். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஊமையான பிசாசு என்றால் என்ன என்று பார்த்தோமானால், இது மனிதர்களின் பேசும் திறனை முடக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்தகார வல்லமை என்ற தீய ஆவியாகும். மருத்துவ காரணங்களால் அல்லாமல் ஒரு தீய ஆவியின் நேரடி தாக்கத்தால் ஒரு மனிதன் பேசும் திறனை இழக்கும்போது அது ஊமையான பிசாசு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியில் ஒரு மனிதன் தேவனை துதிக்காமல், ஜெபிக்காமல் மற்றும் நற்செய்தியை அறிவிக்காமல் அவனுடைய ஆவிக்குரிய குரலை முடக்குவதே இதன் பின்னணியில் உள்ள பிசாசின் தந்திரமாகும். இயேசு பிசாசை துரத்திய உடனே அந்த மனிதன் பேசினான் என்பது அவனுடைய ஊமைத்தனத்திற்கு பின்னால் தீய ஆவியின் கிரியை இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த நிகழ்வின் போது இயேசு பேசியதையும் இயேசு பிசாசை விரட்டியதையும் பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வேறு சிலரோ அவரை பிசாசுகளின் தலைவன் என்றார்கள். அதாவது அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஏதாவது விமர்சனம் செய்தார்கள். ஆனால் ஊமையான ஆவி பிடித்தவன் பேசாமல் இருந்தான். வேதனையாலும் கவலையாலும் எல்லாவற்றையும் இழக்கிற சூழ்நிலையிலும் இழந்து போன நிலைமையிலும் நாம் விரும்புகிற, வேண்டுகிற, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போதும் நாம் சில நேரங்களில் பேசாமல் இருக்கிறோம். சத்துருக்களின் தொல்லையாலும் நெருக்கத்தாலும் வாய் திறக்க வழியின்றி அமைதியாக இருப்போம். அப்போது நம்மை பார்க்கிறவர்கள் ஊமையாய் பேசாமல் இருக்கிறான், பிசாசு பிடித்தவனைப் போல இருக்கிறான் என்றுதான் சொல்வார்கள். நமக்குள் இருக்கிற வேதனையும் பாடுகளும் கஷ்டமும் கவலையும் நமக்குத்தான் தெரியும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒருவன் இயேசுவின் இடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக இயேசு அவனை குணமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஊமையான ஒரு ஆவி பிடித்த தன் மகனை சீசர்களால் சுகப்படுத்த முடியாததால், அதாவது அந்த ஆவியை விரட்ட முடியாததால் இயேசுவிடம் கொண்டு வந்தார் சிறுவனுடைய தகப்பன். இயேசு அந்த ஆவியை விரட்டியவுடன் அவன் சுகமானான். இந்த சுகம் பெற்ற, அற்புதம் பெற்ற, அதிசயம் பெற்ற ஊமையர்கள் பேச முடியாமல் இருந்த நிலையில் இயேசுவிடம் வந்து சுகத்தை பெற்றார்கள், விடுதலையை பெற்றார்கள். பிசாசு மனிதனை ஊமையாக்கியது போல பிசாசின் முதன்மையான நோக்கமே நம்மை முடக்குவதே ஆகும். இன்று பிசாசு நம் சரீரத்தை மட்டுமல்ல, நம் ஜெப ஜீவியத்தையும் தேவனை துதிக்கும் குரலை மற்றும் சாட்சியை சொல்லும் வாயை ஊமையாக்க பார்க்கிறான். சோர்வு, பயம், பாவம் போன்றவற்றின் மூலம் நம் சத்தத்தை, பேச்சை மட்டுமல்ல நம் ஜெபத்தையும் முடக்கிவிடக் கூடாது என்பதில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். மனித ஞானத்தாலோ அல்லது சொந்த பலத்தாலோ நம் வேதனையை, கவலையை, பாடுகளை தகர்க்க முடியாது. ஆனால் இயேசு வந்தால், அவர் பார்த்தால், அவர் நம்மை நினைத்தால், அவர் நம் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் கேட்கும்போது அவர் கட்டளையிட உடனே அது மாறி போகும், மறைந்து போகும், ஓடி போகும். நம் வாழ்வில் உள்ள எந்த ஒரு பெரிய கட்டுக்களையும், தீய பழக்க வழக்கங்களையும், ஆவிக்குரிய போராட்டங்களையும் உடைக்க இயேசுவின் நாமத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் மட்டுமே முழு அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வேதனையினாலும் சூழ்நிலைகளினாலும் சத்துருக்களின் தொல்லையினாலும் கவலையினாலும் நாம் பேச முடியாமல் ஊமையர்களைப் போல ஒரு இடத்தில் முடங்கி கிடக்கலாம். ஆனால் நாம் இயேசுவிடம் வரும்போது இயேசு நம்மை பேச வைப்பார். அவரிடத்தில் வந்த அனைவருக்கும் அவர் விடுதலையையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும், அற்புதத்தையும், அதிசயத்தையும் செய்தார், கொடுத்தார். நம்முடைய வேதனைகளையும் சூழ்நிலைகளையும் கட்டுகளையும் உடைத்து கர்த்தர் நம்மை பேச வைக்கும்போது அதை காண்கிற யாவரும் ஆச்சரியப்படுவார்கள். எனவே நம்மை யாரோ எந்த சூழ்நிலையோ பேச விடாமல் கட்டி இருந்தால் நாம் இயேசுவிடம் செல்வோம். இயேசு நம்மை பேச வைப்பார், நமக்கு விடுதலையை கொடுப்பார், நமக்கு அற்புதத்தை தருவார், அதிசயத்தை செய்வார், சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஊமையாயிருந்த மனுஷனை முடக்கி வைத்திருந்த பொல்லாத அந்தகார வல்லமையை துரத்தி அவனுக்கு பேசும் ஆற்றலை தந்து விடுதலையாக்கினீர். உம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தைக்கு முன்பாக எந்த இருளின் சக்தியும் நிற்க முடியாது என்பதை அறிந்து கொண்ட எங்களை இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் முடக்கி வைத்திருக்கிற எல்லாவித பயங்கள், கவலைகள், பாவ கட்டுகள் மற்றும் சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தெறிந்து அந்தகார கிரியைகளை மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாகவும் நாங்கள் ஆனந்தமாய் பேசி மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆனந்த சத்தத்தோடு உம்மை துதிக்கவும் வாழவும் கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.